நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன்தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம தனுசு ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டி கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்துக்கு மட்டுமே எப்பவுமே துணை நிற்பாங்க. அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. பாசத்தால் பல இடங்களில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருப்பீங்க. அதை நினச்சி நிறைய நாட்கள் வருத்தப்பட்டு இருப்பீங்க, அழுதுருப்பீங்க. ஊரே எதிர்த்து நின்னாலும் சரி, கொஞ்சம் கூட யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எறும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருந்ததுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்களுக்கு தேவை வந்ததுன்னா உதவி கேட்பாங்க. ஆனால் அவங்க பண்ண துரோகத்தை நீங்கள் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு தினம் தினம் அதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களோட தலைவிதியே மாறப்போகுது. மார்ச் மாதத்திலிருந்து 4 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாற்றம் அடைய போகுது. வரக்கூடிய நாட்களில் சதுர் கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு கேது பகவான், சுக்கிர பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் நிகழப்போகுது. இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க. இதுக்கு நமக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல் வந்துட்டு இருக்கு, தேவையில்லாத குழப்பத்தில் போய் சிக்கிக்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவு பிரச்சனை வருது அப்படின்னு மனதளவில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது ரொம்பவுமே அதிகமாக நடந்திருக்கு. தனுசு ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான கஷ்டமும் துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள நோக்கி வந்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு. தனுசு ராசிக்காரங்க என்றைக்குமே நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. கொடுத்து செவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க. தாங்கிட்டே இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. மற்ற ராசிக்காரங்க மாதிரி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுது. பணத்தால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வருமானம் மூலமாக எல்லாமே நிவர்த்தியாக போகுது. பணம் வரவுங்கிறது தாராளமாக கிடைக்கும். நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார். உயர் பதவிகள் கிடைக்கும், மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும். அது நீங்கள் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும், இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணாலும், பேங்க் ஜாப் எதுக்காக ட்ரை பண்ணாலும் வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானங்கிறது பல வழிகளில் உங்களை தேடி வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலும் சரி, உங்கள் தொழிலும் சரி நிறைய பேர் தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. இனிமேல் அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நான் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வேலை செய்கிறேன். இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிட்ருக்கேன். என்னோட சொந்த கம்பெனி நினச்சி தான் வேலை செய்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு சம்பள உயர்வோ ப்ரொமோஷனோ எதுவுமே கொடுக்க மாட்டுறாங்க. புதுசாக வேலைக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் எல்லா சலுகையும் கிடைக்கிது, ஆனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது.
இனி தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் சிலர் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. உற்பத்தியில் இந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனைங்கிறது அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிச்சயமாக வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இந்த சனிப்பெயர்ச்சியை நினச்சி தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க. அதாவது மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதன் மூலமாக தனுசு ராசிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா, சனிப்பெயர்ச்சி நடக்குது, சனிப்பெயர்ச்சி வந்தாலே ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை தானே எங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு கடந்த காலகட்டத்தில் நடந்ததை வச்சு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செஞ்ச கர்மாவுக்கு ஏற்ப தண்டனையை சனி பகவான் முதல்ல கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு தனுசு ராசிக்காரருக்கு அள்ளி தரப்போகிறார். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. தனுசு ராசிக்கு எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் கிடையாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். திருமணம் ஆகாத தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஆண்களுமே இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. காரணம் பார்த்தீங்கன்னா வயசு ஒரு 30லேருந்து 35 வயசு வரைக்கும் நிறைய ஆண்களுக்கு ஆகிருச்சு. திருமணம் ஆகாமல் இருக்குது. திருமணம் அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கணியாகவே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்கு ஏங்கியவர்களுக்கு நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் சனிப்பெயர்ச்சி முடிகிறதுக்குள்ளார குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். தனுசு ராசிக்காரங்க மற்ற மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க. ஆனால் இவங்களுக்கு யாருமே அதை திருப்பி காட்ட மாட்டாங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட வச்சுப்பாங்க. காரியம் முடிஞ்ச உடனே உங்களை கலட்டி விட்டுருவாங்க. இல்லாத நண்பர்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறதில்ல தனுசு ராசிக்காரங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. இது நாள் வரைக்கும் கைக்கு வந்தது உங்களுக்கு தங்கியிருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பிரச்சனைகளோடவே சந்திச்சிருப்பீங்க. இன்னும் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு அந்த பிரச்சனைங்கிறதே இருக்காது. நிறைய தனுசு ராசிக்காரங்க ஒரு டவுட் இருக்கும், என்ன 2025 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 60 நாளுக்கு மேலே போயிடுச்சு, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே, 2025 வந்த உடனே தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் நடக்க போகுது, ராஜ்யம் நடக்க போகுதுன்னெலாம் சொன்னீங்களே, எங்கள் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்குது. 2024 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் போயிட்டுருக்கு, அதே மாதிரியான கஷ்டம் தான் இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னு 2025 முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதாவது ஆரம்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2024 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதாவது சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். சனி பகவானுடைய ஆட்சி உங்களுக்கு டைரெக்டாக இப்போ வரதுனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். நிச்சயமாக கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிய பேச்சு திறமையினால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கப் போகுது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வளமாக மாறும். புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறந்த நாட்களாக அமைய, இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக.